பாடியில் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வணிக கட்டிடம், டி நகரில் அவரின் பெயரில் இருக்கக்கூடிய வணிக கட்டிடம், சோழிங்கநல்லூர் அவரின் பெயரில் இருக்கக்கூடிய வணிக கட்டிடம், அதே போல கோப்பூரில் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வணிக கட்டிடத்திற்கான விவரங்களையும் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல இந்த சொத்துக்கள் எல்லாம் வாங்கப்பட்டக்கூடிய ஆண்டையும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் காண்பித்திருக்கிறார். அவற்றுடைய இன்றைய சந்தைய மதிப்பையும் அந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு கட்டிடங்களாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, அதே போல ஊரூர் கிராமம் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, பள்ளிப்பட்டில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு, சோழிங்கநல்லூர் பகுதியில் 2 வீடு, படூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு உள்ளிட்ட விவரங்களையும் அவர் காண்பித்திருக்கிறார். கொரட்டூர் இருக்கக்கூடிய அவர் வீடு, மொத்தமாக 10 குடியிருப்பு கட்டிடங்கள் அவர் பெயரில் இருப்பதையும் நிலங்களாக கட்டிடங்களாக இருப்பதையும் அவர் காண்பித்திருக்கிறார். அந்த பகுதியுடைய யூடிஎஸ் அபார்ட், அதாவது சில இடங்கள் குறிப்பாக அதுல மொத்தமாக 10 குடியிருப்பு கட்டிடங்கள்ல 3 கட்டிடங்கள் அபார்ட்மெண்டா இருக்கு. அதோட யூடிஎஸ் வேல்யூ என்ன, அதோடைய சதுர அடி எவ்வளவு, அதோடைய சந்தை மதிப்பு எவ்வளவு என்பதையும் அவர் தன்னுடைய அசையா சொத்துக்கள்ல அவர் காண்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 115 கோடியே 13,63,000 ரூபாய்க்கு கட்டிடங்கள் நிலங்களாக அசையா சொத்துக்களாக இருப்பதையும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் காண்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பிரமாண பத்திரத்தில் சுமார் 600 கோடி அளவிலான, அதாவது 404 கோடிக்கு அசையா சொத்துக்களாகவும் 115 கோடிக்கு அசையா சொத்துக்களாகவும் மொத்தமாக சுமார் 500 கோடிக்கும் மேற்பட்ட சொத்து கணக்கு விவரங்களை அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல கடந்த 5 ஆண்டுகள்ல வருமான வரி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த கணக்குகளையும் அவர் காண்பித்திருக்கிறார். குறிப்பாக கடனையும் ஒரு வேட்பாளர் எவ்வளவு அவர் மீதான கடன் இருக்கிறது என்பது விவரங்களையும் அவர் காண்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கடன் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு காட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. கடன் எதுவும் இல்லை என்கிறதும், கடன் பொறுப்புகளில் எந்தவித இல்லை அப்படிங்கிறது, அவர் பெயரிலும் கடன்கள் இல்லை, அவருடைய மனைவியின் பெயரிலும் எந்தவித கடன்களும் இல்லை அப்படிங்கிற அந்த காலம் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த அஃபிடவிட்டை பொறுத்தவரை அவர் கடந்த 5 ஆண்டுகள்ல வருமான வரியில செலுத்திருக்கக்கூடிய அந்த கணக்குகளையும் தாக்கல் செய்திருக்கிறார். ஜிஎஸ்டி நிலுவை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில வருமான வரி நிலுவைகள் அவர் பேரில் காண்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பெங்களூர் சிபிசி செல் அந்த அடிப்படையில் 2011-12 91,36,450 ரூபாய் வருமான வரி நிலுவையாகும். 2015-16 ஆண்டு 88,96,818 ரூபாய் வருமான வரி நிலுவையாகும். 2015-16 ஆண்டு 1,50,00,000 ரூபாய் அதாவது வருமான வரி நிலுவையாக இருப்பதாகவும் அவர் காண்பித்திருக்கிறார். 2022-23 14,1374 ரூபாய் வருமான வரி நிலுவை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜிஎஸ்டி நிலுவை எதுவும் இல்லை என்றும், நகராட்சி சொத்து வரி நிலுவையில் எதுவும் இல்லை என்றும் அவர் காண்பித்திருக்கிறார். அதே போல கடன் பொறுப்புகள் தகராறின் கீழ் உள்ளனவா என்கிற அந்த சம்பந்தப்பட்ட அந்த பகுதியிலையும் 2015-16 ஆண்டு நிதியாண்டில் இருக்கக்கூடிய கணக்குகளையும் 2022-23 ஆண்டு இருக்கக்கூடிய கணக்குகளையும் அவர் காண்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக தொழில் அல்லது வேலை பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு தகவல் அவர் கொடுத்திருக்கிறார். அதை பொறுத்தவரை தனிநபராக அவர் சுய தொழில், அதாவது தன்னுடைய நடிப்பை அவர் குறிப்பிடுகிறார். அதை கடந்து விஜய் வித்யாஸ்டம் அப்படிங்கிற அந்த பள்ளியில கரஸ்பாண்டா இருக்கிறார். அதே போல ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்தில் எம்டியாக மேலாண்மை இயக்குநராக இருப்பதாகவும் அவர் தன்னுடைய அபிடவிட்ல கொடுத்திருக்கிறார். வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அவருடைய தங்கை பேரான சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டியாக இருப்பதாகவும், அதே போல விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அவர் பேரிலான அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல ட்ரஸ்டியாக இருப்பதாகவும் அவர் காண்பித்திருக்கிறார். அதே போல சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட்லயும் அவர் ட்ரஸ்டியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். 3 ட்ரஸ்ட்ல அவர் ட்ரஸ்டியாக இருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்க்கை துணை அப்படிங்கிற அந்த பக்கத்துல இல்லத்தரசியாக அவருடைய மனைவி சங்கீதா இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். தனிநபரை பொறுத்தவரை அவர் ஈட்டக்கூடிய வருமானம், சுய தொழில் ஈட்டக்கூடிய வருமானம், வட்டி மற்றும் சொத்துக்களுடைய வாடகை வருவாயையும் அவர் காண்பித்திருக்கிறார். அவருடைய மனைவியை பொறுத்தவரை இல்லத்தரசியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த
அடிப்படையில் விஜய்க்கு 10 விஜய் பெயரில் 10 இடங்களில் வீடுகள் இருப்பதையும் அவர் தன்னுடைய அசையா சொத்துக்கள்ல சொத்து விபரங்களாக காட்டியிருக்கக்கூடியதையும் மிக முக்கியமாக பார்க்க முடிகிறது. அவர் கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு திரைப்பட நடிகராக இருந்து வருகிறார். அந்த அடிப்படையில் தன்னுடைய 10 இல்லங்கள் அது அப்போது அந்த வருவாயில வாங்கப்பட்ட வீடுகளையும் அவர் தன்னுடைய சொத்து விபரங்களை காட்டியிருக்கிறார். ஏன்னா எந்தெந்த சொத்துக்கள் எந்தெந்த ஆண்டு வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த சொத்து பட்டியல் விவரங்கள்ல அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அசையா சொத்துக்கள்ல அவர் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய விவரம் எப்போது வாங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் காண்பித்திருக்கிறார். குடியிருப்பு கட்டிடங்களாக 10 இடங்கள்ல அவர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த 10 இடங்கள்ல அவர் காண்பித்திருக்கிறார். மிக முக்கியமாக சென்னை பாடியில அவர் பெயரில் வணிக கட்டிடங்களாக செயல்பட்டு வருவதையும், தியாகராய நகர்ல அவர் பெயரிலான ஒரு வணிக கட்டிடத்தையும் அவர் காண்பித்திருக்கிறார். சோழிங்கநல்லூரில் உள்ள 2 வணிக கட்டிடங்கள் அவர் பெயரில் இருப்பதையும் அவர் காண்பித்திருக்கிறார். மொத்தமாக அந்த சென்னை பாடியில 11,854 சதுர அடி பரப்பளவுல அவர் பெயரிலான வணிக கட்டிடம், டி நகர்ல 7,366 சதுர அடி பரப்பளவுல அவர் பெயரில் உள்ள வணிக கட்டிடம், சோழிங்கநல்லூர்ல உள்ள 7,200 சதுர அடி அளவிலான வணிக கட்டிடம், அதே போல கோப்பூரில் அவர் பெயரிலான 1,188 சதுர அடி பரப்பளவு, அதாவது 2.30 ஏக்கர் பரப்பளவான வணிக கட்டிடம், இந்த 4 வணிக கட்டிடமும் அவர் பெயரில் இருப்பதையும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரங்கள்ல காட்டியிருக்கிறார். குறிப்பாக கடந்த இந்த கோப்பூர்ல 2.30 ஏக்கர்ல வாங்கின சொத்தை பொறுத்தவரை கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த தகவலையும் அவர் காண்பித்திருக்கிறார். அதே போல அந்த வணிக நிறுவனங்களுடைய சொத்து விபரங்கள் அவற்றினுடைய இன்றைய சந்தை மதிப்பையும் அவர்களுடைய பிரமாண பத்திரத்தில் காண்பித்திருக்கிறார். விஜய்க்கு குடியிருப்பு வீடுகளாக 10 இடங்கள்ல இருக்கக்கூடியதையும் அவர்களுடைய பிரமாண பத்திரத்தில் காண்பித்திருக்கிறார். நீலாங்கரையில் ஒரு வீடு, சாலி கிராமத்தில் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு, சாலி கிராமத்தில் அவர் பெயரில் இருக்கக்கூடிய மற்றொரு வீடு, மயிலாப்பூரில் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு, அதே போல பள்ளிப்பட்டு பகுதியில் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு, அதே போல சோழிங்கநல்லூர் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு, சோழிங்கநல்லூர் மற்றொரு பேர் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு, கொரட்டூரில் அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடையும் அவர் தன்னுடைய சொத்து விவரங்கள்ல காண்பித்திருக்கிறார். மிக முக்கியமாக அந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த பட்டினப்பாக்கம் அப்படிங்கிறது ஒரு அபார்ட்மெண்டா இருக்கு. அதனுடைய யூடிஎஸ் ஷேர் என்ன, அவருடைய சொத்து விவரங்கள் என்ன அப்படிங்கறதையும் அவர் கொடுத்திருக்கிறார். மயிலாப்பூர்ல அவருடைய இருக்கக்கூடிய அந்த யூடிஎஸ் மட்டும் 2047.854 ஒரு அளவிலான சதுர அடி அவருடைய அன்டிவிடன்ட் ஷேரா இருக்கு. ஒரு அபார்ட்மெண்டா அவர் 3 அபார்ட்மெண்ட் சென்னையில அவர் பெயரில் இருப்பதையும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் காண்பித்திருக்கிறார். அதே போல பூர்வீக சொத்தா அப்படிங்கிற இடத்துல 2 இடங்கள், சாலி கிராமத்துல அவர் பெயருக்கு கூடிய வீடு பூர்வீக சொத்தாக இருக்கிறது. அவருடைய தந்தை இயக்குநராக இருந்து அந்த சாலி கிராமம் இல்லத்தில் இருக்கக்கூடிய வீடு இவர் பெயரில் மாற்ற இருக்கக்கூடிய நிலையில அது பூர்வீக சொத்து கணக்கில் அதற்கு பதில் ஆம் என்கிற பதில கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அந்த நீலாங்கரை வீடு மற்றும் சாலி கிராமம் வீடு ஆகிய 2 வீடும் பூர்வீக சொத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எஞ்சிருக்கக்கூடிய 8 வீடுகளும் இவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு அது பூர்வீக சொத்து இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அதே போல சொந்தமா அவர் வாங்கியிருக்கக்கூடிய அந்த அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் எந்தெந்த ஆண்டுல வாங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 1998, 2021, 2007, 2000, 2015, 2009, 2016, 2009 என பல்வேறு ஆண்டுகள்ல அவர் சொத்துக்களை வாங்கியிருப்பதையும் அவர் தன்னுடைய சொத்து பட்டியல்ல கொடுத்திருக்கிறார். அவர் மனைவியை பொறுத்தவரை அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு ஆகியவற்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் மனைவியின் பெயர்ல பள்ளிப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் அவருடைய மனைவியின் பெயர்ல வீடு அவருடைய மனைவியின் பெயர்ல இருப்பதையும் அவர் காண்பித்திருக்கிறார் தன்னுடைய சொத்து விவரங்கள்ல. அந்த அடிப்படையில தாவேகா தலைவர் விஜய் இன்றைக்கு அவருடைய சொத்து விவரங்களை அஃபிடவிட்டா தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு
விவரங்கள் தற்போது அஃபிடவிட்ல அந்த இன்றைய வேட்புமனு தாக்கலின் போது அவர் சமர்ப்பித்த அந்த சொத்து பட்டியல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அவருக்கு 52 வயதாக இருக்கக்கூடிய அவருக்கு கேசரினா டிரைவ் கபாலீஸ்வர் நகர் நீலாங்கரை வீட்டில் வசிப்பதாகவும் அவருடைய சொத்து விவரங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் ஜோசப் விஜய் என்கிற அவர் இந்த சத்திய பிரமாணமாக இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் அவர் காட்டியிருக்கிறார். அவருடைய வாக்காளர் பட்டியல் அவருடைய பெயர் சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில அவர் வரிசை எண் 282 121 பக்கத்தில் இருப்பதாகவும் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய விவரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் பெயரிலான இணையதள பக்கங்கள் சமூக வலைதள பக்கங்களையும் அவர் காண்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருடைய கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வருமான வரி கணக்குகள், அதே போல அவருடைய மகன், அதே போல அவருடைய மகள் உள்ளிட்ட சார்ந்தோராக 3 பேரை அவர் கணக்கில் காண்பித்திருக்கிறார். அவருடைய மனைவி, மகள் ஆகிய 3 டிபெண்டா காமிச்சிருக்காரு சார்ந்தோரா. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை பொறுத்தவரை அவர் பெயரில் எந்தவித குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை என உறுதியளிப்பதாக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் பெயரில் எந்தவித நிலுவையில் வழக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தண்டனை பெற்ற வழக்கில் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வழக்குகள் தண்டனை பெற்ற வழக்குகள், தண்டனை விதித்த ஆணைகள் வழங்கப்பட்ட வழக்குகள், விதிக்கப்பட்ட தண்டனை உள்ளிட்ட எந்த வழக்குகளும் இல்லை, எந்த வழக்கிலும் தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்களுடைய விவரங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். மேலும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய முதலீடுகள், அவர் வெவ்வேறு தொழில்களில் அவர் வகித்து வரக்கூடிய பதவிகள், இவற்றையும் முழு விவரங்களையும் தன்னுடைய அஃபிடவிட்ல பிரமாண பத்திரமாக தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். அனைத்து பக்கங்களிலும் கையொப்பமிட வேண்டும் அப்படிங்கிறது விதி. அந்த அடிப்படையில் அஃபிடவிட்ல அவரே அட்டஸ்டேஷன் கொடுத்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதே போல கல்வி தகுதியாக மிக முக்கியமானதா ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு பிரைவேட்ல படித்திருப்பதாகவும் அவர் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் 1989ஆம் ஆண்டு வரை 10ஆம் வகுப்பு அவர் பிரைவேட்டா எழுதியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 12ஆம் வகுப்பையும் அவர் பிரைவேட் ஸ்டடியாக படித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசுடைய பாடத்திட்டம் 1991ஆம் ஆண்டு பேட்ச் அவுட்டாக அவர் காண்பித்திருக்கிறார். அதே போல பிஎஸ்சி இடைநிற்றல் லயோலா கல்லூரி அப்படிங்கிறதையும் அவர் காண்பித்திருக்கார். நம்ம அனைவருக்கும் தெரியும், அவர் லயோலா கல்லூரியில பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் 1992ஆம் ஆண்டு அவர் சேர்ந்தார் அப்படிங்கிறதும் தெரியும். அதுல அவர் ஒரு டிராப் அவுட், நான் ஒரு இடைநிற்றல் பள்ளி அந்த கல்லூரி படிப்பை பாதியில விட்டு வந்ததையும் அவர் தன்னுடைய அஃபிடவிட்ல குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்திருந்தாலும் தெரியும், அந்த பிஎஸ்சி அப்படிங்கறத அஃபிடவிட்ல போட்டிருக்காங்க. அஃபிடவிட்ல 1992ஆம் ஆண்டு அந்த இடைநிற்றலாக அந்த லயோலா கல்லூரியுடைய இளங்கலை படிப்பை இடைநிற்றலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் வேட்பாளருடைய பெயர் ஜோசப் விஜய் எனவும் அவர் 36 கேசரினா டிரைவ் கபாலீஸ்வரர் நகர் நீலாங்கரையில் வசிப்பதாகவும் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில அவர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் தாக்கல்